லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த சங்கர் குரு அவர்கள். சார் வணக்கம் சார். ஒரு நூற்றாண்டு காலமாக ரொம்ப நாளாகவே இந்த அட்டவணை பிரிவினர் அதுக்குள்ளே இருக்கிற இந்த சாதிய இதுவில் தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் 2 கோரிக்கைகளை முன் வச்சுருந்தாங்க. ஒன்று பெயர் குறித்து ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. அது இப்போ ஏறக்குறைய அது சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று அவங்க பட்டியல் வெளியேற்றத்தை கேட்டிருந்தாங்க. இதில் ஒரு சாரார் அந்த பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கிறாங்க, ஒரு சாரார் அதை எதிர்க்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் பட்டியல் வெளியேற்றம் அப்படின்றது சரியா இல்லை பட்டியல் வெளியேற்றம்ன்றது அவசியம் இல்லையா? பட்டியல் வெளியேற்றம் ரொம்ப முக்கியம். வெறும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டும் இல்லை, முதல்ல ஒரு தடையாக உடைக்கணும். இந்த மனித சமூகம் வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்காக இருக்கக்கூடிய தடைகளாக பார்த்துட்டு இருக்காம ஒரு தலைமுறைக்கு ஒன்றையாவது உடைச்சிட்டே வந்தால் தான் 2-3 தலைமுறைகளில் நம்ம நினைக்கக்கூடிய அந்த ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிற எங்கள் கட்சியினுடைய கொள்கை ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி எல்லோருக்கும் எல்லாம் என்கிற சமத்துவம் அடிப்படை கோட்பாடு. அதை நோக்கி போகணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுகளை நீங்கள் உடைக்கணும். அப்படி தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் நாங்கள் சகமாக பழகிறதுக்கும் இலகுவாக எல்லோரோடும் அன்னி பொன்னி வாழ்வதற்கு அந்த ஒன்றா வாழ்கிறதுக்கு இருக்கக்கூடிய பெரும் சிக்கலாக இந்த அட்டவணைகள் எல்லாம் ஒரு காரணியாக இருக்குது. ஸோ ஹாவ் டு பிரேக். நாம் அதை உடைச்சிட்டு நாம் இனி அடுத்த கட்டத்துக்கு போவோம், சமூக தளத்தில் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு முடிவெடுத்து இன்னைக்கு வலுப்பெற்று நிற்குது. நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு தரப்பு அந்த அளவுக்கான நம்பர்ஸ் அதை எதிர்க்கலை, பெரும் தரப்பு ஆதரிக்குது. ஒரு சிறு தரப்பு சில அரசியல் நோக்கங்களுக்காக சிலரால் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டு அதை எதிர்ப்பது போல பேசுகிறார்கள். அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் பெயர் அரசாணைக்கும் எதிராக இருந்தவர்கள் தான். காலப்போக்கில் பெரும்பான்மை சிறுபான்மை எது 107 சீட்டு ஜெயிச்சா ஆட்சி அமைக்கலாம், மீதி இருந்தவங்களாம் எதிர்கட்சிங்கிறத போல பெரும்பான்மை இந்த கருத்தை ஆதரிக்கிறார்கள். இது ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு மூவ் ஆகிடும். ஸோ அது நியாயமான இதுதான். இதை எதிர்க்கிறோமா ஏற்கிறோமான்னா இதை ஏற்றுத்தான் ஆகும், எல்லாரும் ஏற்றுத்தான் ஆகும். ஸோ மானுட சமூக விடுதலை என்பது முதலில் உளவியல் விடுதலை. இப்போ அந்த உளவியல் விடுதலைக்கு எது தடையாக இருக்குதோ, நான் என்னதான் பண்ணிட்டு போனாலும் நீ ரிசர்வேஷனில் இதில் நீ என்னுடைய திறமைகள் என்னுடைய அனைத்தும் ஏதோ ஒரு அடையாளத்தால் ஒடுக்கப்படுகிறது, என்னை உளவியல் முடமாக்க ஏதோ திட்டம் நடப்பதை போல நான் உணர்றேன். அதனால பட்டியல் வெளியேற்றம் அவசியம். எஸ், 100% பட்டியல் வெளியேற்றம் அவசியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை தவிர்த்து மற்ற இருக்கிறாங்கல்ல, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அவங்களாம் எதில் இருக்காங்க? இங்கே பாருங்க, ஒரு பழம் சரியா, புழு வைக்கிறது வரைக்கும் அது நல்ல பழம் தான் சரியா, புழு வச்சதுக்கப்புறம் இதுவும் பழம் தானேன்னு சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு அடையாளம் தங்களை தாழ்த்துற அளவுக்கு இருக்கு, ஒரு மனசாட்சிக்கு தான் கேள்வி கேட்டுக்கணும். இது ஆர்கியூ பண்ணுறதுக்கு இல்லை, மனசாட்சிக்கு கேள்வி கேட்டுக்கலாம். இந்த இடத்துல கோனார் உணவகம், நாடார் உணவகம், தேவர் துணிக்கடைன்னு வச்சுக்க முடிகிற இடத்துல ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெளிப்படையாக வைக்க முடியலனாலே எங்கள் சமூக தளத்தில் ஒரு கனிவு ஏற்படலை. ஏற்கனவே இதே போல சமூக ஒடுக்குமுறைகளுக்கு ஆட்பட்ட நாடார் சமூகம் இன்று எவ்வளவோ பெரிய முன்னேற்றத்துக்கு அடைஞ்சதுக்கான காரணம் அவர்கள் அந்த பட்டியலுக்குள் அடைபடலை. துரதிர்ஷ்ட வாய்ப்பாக மற்றவங்களெல்லாம் கிளாஸஸ் அப்படின்னு இருந்தது, இது மட்டும் கேஸ்ட்டுன்னு ஒருங்கிணைந்த ஒரு சாதியாக அடையாளப்படுத்தப்பட்டு இது பெரிய ட்ராபேக்ஸுங்க. ஸோ இதை எல்லாத்தையும் டீப் ஸ்டடி பண்ணி இதிலிருந்து வெளியேறணும்னு முயற்சி பண்ணும் பொழுது அதில் என்ன நியாயம் இருக்குன்னு ஆராயணுமே தவிர, அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கணுமே தவிர, அதில் குதர்க்கம் செஞ்சு விமர்சனம் செஞ்சு அதுக்கு பேரும் பட்டியல் தானே, இதுவும் பட்டியல் தானே, அதுவும் பஸ் தானே, இதுவும் பஸ் தானே. குதர்க்கம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும்ல, நீங்க அக்செப்ட் பண்ணல. சரிங்க, நான் இப்படி கேட்குறேங்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, எனக்கு ஊசி போடுங்கன்னு சொன்னா என்ன, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாதான் ஊசி போட முடியும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கல்யாணம் ஆகலை, குழந்தை குட்டியும் இல்லை, அந்த தைரியம் தான் உனக்கு. இதோட 8 டிரான்ஸ்ஃபர், 12 என்கவுண்டர். இதில் பேர் மட்டும் அமைதிராஜ். செங்காடுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கு. அந்த ஸ்டேஷன் ஒரு மாதிரி, அங்கேயும் போய் வேலையை காட்டாத. இதான் சார் நம்ம ஸ்டேஷன், இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை சார். எனக்கு கேஸ்லாம் வராது சார்.
எந்த கேஸுமே வராத இந்த காட்டுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? இங்க தப்பு நடக்கலையா இல்ல தப்ப சரியா மறைக்கிறாங்களா? இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. இத்தனை வருஷத்துல ஒரு காட்டு விலங்கு அடிச்சு கூட இங்க யாரும் செத்ததில்லை. ஆனா இப்ப எனக்கு என்னமோ இது பெரிய வழக்கா இருக்க போகுதுன்னு தோணுது. இது செல்வம் மட்டுமே சம்பந்தப்பட்ட கொலையா தெரியல. கள்ளர் என்ன பட்டியலில் இருக்காங்க? எம்பிசியில். நாடார் என்ன பட்டியலில் இருக்கிறாங்க? எம்பிசியில். இவங்களெல்லாம் எம்பிசியில் இருக்கக்கூடிய சாதியினர். ஓகே. இது மட்டும் எஸ்சி சாதி. புரியுதா? இங்கேயே அது ஏன் உடைக்கணுங்கிறதுக்கான தேவை உருவாயிடுச்சு. சரி, நாம் சாதியை தூக்கி பிடிக்கிறதுக்காக அதை சொல்லலை. மேலே ஒரு இடத்துக்கு அப்லிஃப்ட் ஆகி போயிட்டு தன்னை நான் மேலே இருக்கிறேன்னு கற்பனையில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது அப்படியான அடுக்குகளை வரையறுக்கப்பட்டவங்களே நீங்கள் கையை பிடிச்சி கீழே இழுத்துட்டு வர்றதுங்கிறது சிரமம். அதுக்கான தேவையும் கிடையாது. நாம் இங்கேருந்து அங்கே போயிட வேண்டியதான். போய் இன்னும் கொஞ்சம் பேர் இது பண்ண வேண்டியது இருக்குப்பா. சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படின்னு என்ன கிரைட்டேரியா இருக்கோ அதன்படி இருக்க வேண்டியதா. அதற்கான ஆல்டர்னேஷன்ஸ், மாற்றம் என்பது தானே இது மாறுதலுக்கு உட்படுத்தப்படும் பொழுது அதுவும் மாற்றத்துக்கு உட்படும். இந்த பட்டியல் என்பது என்னமோ 1000 600 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி பேர் நீங்கள் பட்டியல் வெளியிட்டு கொடுத்துரும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு காலகட்டத்தில் காந்தியடிகள் இருந்தபோது ஹரிஜன் மக்கள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு காலகட்டத்தில் வந்து ஆதி திராவிடர்கள்னு சொன்னாங்க. அப்புறம் காலனின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு பெயர்கள் என்ன பெயர்கள் வந்தாலும் அவங்க தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ பாதிக்கப்பட்டவனே திரும்ப திரும்ப நீ நகர்ந்து நில்லு இங்கே உட்காரு அங்கே உட்காருன்னு சொல்கிறது சரியா? பாதிப்பை ஏற்படுத்துறவனுக்கு அறிவு புகட்டுறது சரியா? இவங்க பேர் மட்டும் மாறலை. சாணார் நாடார் ஆயிருக்கு. எத்தனையோ பேர் 29 பேர் சேர்ந்து கொங்கு வேளாள கொண்டர்களாயிருக்கு. அவங்களுக்குலாம் கிடைக்காத மாற்றம் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதான காரணம் அதுதாங்க. அவங்க எடுத்த லைன் இப்போ இங்கே பாருங்க, எது சக்ஸஸ் மாடலோ அதை முன்மாதிரியாக எடுக்கிறோம். ஆமாம். சமூக தளத்தில் அவங்களுக்கு இல்லாத ஒரு உளவியல் கட்டு இவங்களுக்கு இருக்கிறதுக்கான காரணத்தை யாராயிரும் அதை உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சாணார் நாடார் மாறிட்டாலும் சாணாருக்குள்ளேயும் எல்லா பிரிவும் இருக்குல்ல, அதுலேயும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறது இல்லைல்ல. அப்படி கிடையாதுங்க. தொட்டால் பார்த்தால் தீட்டு. இன்னைக்கு நாடார்கள் தொடாத பொருள் தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கா? நீங்கள் உட்காந்துருக்கிற சோஃபா கண்ணை முடிக்கிட்டு சொல்லலாம் ஏதோ ஒரு நாடார் சகோதரர் தான் விற்றுருக்கு. ஆமாம். நீங்கள் கட்டியிருக்கிற வாட்ச், போட்டிருக்கிற உடை, நீங்கள் உண்ட உணவு, நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருளும் ஏதாவது ஒரு வணிக ரீதியாக ஒரு நாடார் சகோதரர் கரம்பட்டு தான் வந்து. இந்த மாற்றம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கு இந்த பொது சமூகங்கள் மத்தியில் உருவானதற்கான காரணம் அவர்கள் தங்களை என்னவா உருவகப்படுத்திக்கிட்டாங்கன்னா, அவர்களுடைய கடந்த காலத்தை ஒரு புத்தகத்தில் பதிவு செய்யும் பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எத்தனாயிரம் கோடி ரூபா செலவழித்தாலும் அந்த புத்தகத்தை மறுபதிப்பு பண்ணுறதுக்கு நாங்கள் பணம் கொடுத்துட்றோம், அதனால் கடந்த கால இழிவுகளை எங்கள் மக்கள் மனசில் போட்டு சுமத்தாதீங்க, அவங்க விடுதலை அடைஞ்சிட்டாங்க, ஸோ அவங்கள வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு உட்படுத்தாதீங்க அப்படின்னு ப்ரோக்ரஸிவாக தங்களுடைய குழந்தைங்களுக்கு டீச் பண்ணி இங்கே வள்ளுவர் கூட்டத்தில் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நாங்கள் அது மாதிரியானதை ரொம்ப பெரிய முற்போக்காக நினைக்கிறோம். அதே மாதிரி கள்ளர் மறவர் சமூகம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு குற்றப்பரம்பரை சட்டம், கைரேகை சட்டம், என்னென்னவெல்லாம் பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து நிற்கிறாங்க, எவ்வளோ பெரிய இதில் நிற்கிறாங்க. அதே மாதிரி தான் கொங்கு வேளாள கவுண்டர்களாகட்டும், அதே போல தான் முத்தரையர் சமூகம். எல்லா சமூகங்களும் ஏதோ ஒரு காலத்தில் இந்தியாவே ஒருத்தங்கிட்ட அடிமையாக தாங்க இருந்துச்சு. சரியா? அடிமையாகவே இருக்கலாமா, விடுதலை அடையலாமான்ற கேள்விக்கு ஒப்பான கேள்வி நீங்கள் சொல்வது. நான் விடுதலை அடையலாங்கிறேன். பெரியார் உள்ளிட்ட பல தலைவர்கள் பிரிட்டிஷ்காரன் விடுதலை அடைய வேண்டான்னாங்க, குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னாங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. விடுதலை அடைந்ததால் நீங்களும் நானும் இப்படி உட்காந்து நீட்டாக டிப்டாப்பாக பேண்ட் ஷர்ட் போட்டு கேமரா வச்சு முன்னால் உட்காந்து பேசுகிறோமா? எல்லாருக்கும் கிடைக்கிற உரிமை உங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கலையே. இல்லை, உங்களுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்குதுல்ல. இது போல் அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணணும், நம்ம வந்து அவங்களுக்காக வாய்ஸ் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்லக்கூடிய கோரை புரிஞ்சுக்கோங்க. பிரிட்டிஷ்காரன் போனால் குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு விமர்சிக்கக்கூடிய தலைவர்கள் இருந்த இடம் இது. ஆனால் பிரிட்டிஷ்காரன் போனதுக்கப்புறம் கொரோனாவுக்கு நாம தான் கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு மருந்து கொடுக்குற அளவுக்கு வளர முடியும். அப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை உடைக்கணும், நமக்கான விடுதலையை நாம தான் உறுதி செய்யணுங்கிற அந்த முடிவுக்கு இந்த சமூகத்தை மேம்படுத்தி கொண்டு வரணும்னா
முதல்ல அந்த அந்த கருத்துக்களை விமர்சிக்கணும், ஆராயணும், அதில் எது சக்ஸஸ் மாடல்னு இருக்கணும், எல்லாத்தையும் ஒரு சோசியோ சயின்டிஃபிக்கலாக அப்ரோச் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் பட்டியல் வெளியேற்றம் கொடுக்கறதுனால, பெயர் மாற்றத்தினாலே ஒரு சமூகம் வந்து முன்னேறிடும், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. இதே நம்ம வட மாவட்டத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அட்டவணை பிரிவினர் வந்து கிறித்துவத்தில் மாறி அவங்க பிசி அட்டவணையில் போயிட்டாங்க. அவங்க வந்து எஸ்சியில் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இதே மாதிரியான அட்டுழியங்கள், இதே மாதிரியான எஸ்சி அட்ராசிட்டிஸ் இன்னும் அவங்களுக்கு நடக்குது. அதனால மாறினாலும் அவர்களுக்கு அந்த இழிவு நிலை மாறலையே. அதனால தான் மாறணுங்கிறோம். என்ன மாறணும்? அதில் நீ இருந்த இடத்துலையே நீ ஒரு இடத்துல இருந்தே நீ வந்து ஒரு முழுமையான மாற்றத்திற்கு ஆட்படாத பொழுது, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆற்றுலையும் சேத்துலையும் ஒரு காலை வைக்கக்கூடாது. ஒன்று ஆற்றுல இருந்துடணும், இல்லாட்டி சேத்துல இருந்துடணும். புரியுதா உங்களுக்கு? நாங்கள் ஆற்றுல வந்து நில்லுங்கன்றோம். புரியுதா உங்களுக்கு? நீ அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்கக்கூடாது. நாங்கள் அதைத்தான் மதமாற்றத்தை கூட என்ன சொன்னோம்னா, மதமாற்றம் என்பது விரும்பி நிகழணும், போராட துணிவற்றவர்களின் புகலிடமாக மதமாற்றங்கள் இருக்கக்கூடாதுன்னு மதமாற்றங்களுக்கு மேலும் கூட எங்களுக்கு விமர்சனம் இருந்தது. பட்டியல் வெளியேற்றம் என்பதை நீங்கள் ஒரு விடுதலை உணர்வாக பார்க்கணும். நாங்கள் வெறும் தேவேந்திர குல வேளாளர்களுக்காக பேசலை. நாங்கள் ஆதிராவிடர் மக்களுக்கும் அதை பல இடங்களில் வந்து பிரீச் பண்ணியிருக்கிறோம், பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம். பல இடங்களில் அந்த புறம் இருந்தும் இப்போ அதே குரல் வர தொடங்கி இருக்குது. அது பட்டியல் வெளியேற்றம் அடைஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு கேட்குறேன். அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் இப்போ பட்டியல் வெளியேற்றம் அடைஞ்சிட்டா உங்களுக்கான இருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்புகள்லாம் உங்களுக்கு எதுவும் தேவை? இது எல்லாமே ஓவர் நைட்டில் நடக்கிறது இல்லைங்க. நாம் ஒரு நீங்கள் எப்பவுமே சுதந்திர போராட்டத்திற்காக சுதந்திரம் வேணும்னு கேட்டோன்னே கொடுக்கல, அதற்கான திட்டமிடுதல் நடந்தது. இந்த பக்கம் இந்த சுதந்திர போராட்டத்திற்கான குரல் பலமாக பிரிட்டிஷ்காரங்களோட ஆதிக்கம் பலகீனப்பட்டதை நீங்கள் கணக்கெடுத்துக்கணும். நீங்கள் இங்கு 100 பேர் செத்த உடனே பயந்துட்டு ஓடலை, 101வது ஆள் சாக தயாராக எந்திரிச்சு வந்தான். புரியுதா உங்களுக்கு? இங்கே எத்தனை பேர் தாண்டா கொல்ல முடியுங்கிற அளவுக்கு இவர்கள் பலமானார்கள். புரியுதா? இது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸிங்க. ஸோ சமூக தளத்தில் எங்கிருந்து ஒடுக்குமுறை வருது, எங்கிருந்து நமக்கு பிரச்சனை வருது, எதுவெல்லாம் இங்கு சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனை, யாரெல்லாம் திருந்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் அவங்கள திருத்துறது உங்களுடைய முற்போக்கான சிந்தனையின் மூலமாக தான் அது மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து நாங்கள் எதை வேண்டுமானாலும் எங்களுடைய சமூக அங்கீகாரத்திற்காக, அடையாளத்திற்காக, முற்போக்கான சிந்தனைகளை நோக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு நீ உன்னோட வாய்ஸ் சத்தமானால் தானே அந்த சத்தம் குறையும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதான சயின்ஸு. சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு கோடு பெருசாக போட்டால் தானே இது சின்னதாக தெரியும். நாங்கள் அந்த கோடுகளை பெருசாக போடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் மீண்டும் இதை ரொம்ப சுருக்கி பார்க்கக்கூடாது, இதை ரொம்ப இன்க்ளூசிவாக பார்க்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இன்னுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்யூனிட்டியில் வந்து அவங்க நிறைய பேர் வக்கீலாக இருக்காங்க, அட்வொகேட்டாக இருக்காங்க, கலெக்டராக இருக்காங்க, நிறைய பதவிகள் எல்லாமே இருக்காங்க. இவங்க இன்னும் வளரவே இல்லை அந்த சமூகம். நீங்கள் அதுக்குள்ளே எங்களை பட்டியல் வெளியேற்றம் கொடுத்துருங்க, நாங்களும் ஜென்ரல் ஆயிடுறோம், அப்போ எல்லா பிரிவும் எடுத்துகிட்டு அவங்கள ஜென்ரல் ஆக்கி விட்டுடலாமா? இது நீங்கள் சொல்கிற இந்த முரண்பாடுகள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட சித்தாந்தம் போல இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஆர்எஸ் பிஜேபிங்கிறது ஒரு கட்சிங்க, அது ஒரு இயக்கம்ங்க, அது கொண்டு வந்து இங்கே எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாதுங்க. நாங்கள் 2019 தேர்தலில் கூட இருந்தோம்ங்க. அதுக்கப்புறம் பிஜேபியை எதிர்த்து தாங்க இன்னைக்கு வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். மீண்டும் எங்களை போய் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இங்கே பாருங்க, நாங்கள் எந்த ஒரு தனி தத்துவத்திற்கான, நாங்களே தனி தத்துவம், நாங்களே தனித்த கொள்கை, நாங்களே இந்த சமூகத்தில் தென் மாவட்டத்தில் நீங்கள் பேசிக்கொண்டிருந்த போலையே இதுவெல்லாம் எழுதப்படாத விதி, மாற்றவே முடியாதுன்னு இருந்தது தான். எல்லாத்தையும் இன்னைக்கு மாற்றி நாங்கள் வரலையா? இன்னைக்கு நாங்கள் வரலையா? தன்னம்பிக்கையை ஊட்டி அந்த மக்களை தட்டி எழுப்பலையா? இன்னைக்கு அந்த மக்கள் எங்களோடு பின்பு நின்று சவுட் அவுட் பண்ணுறதுக்கு சோசியோ ஃப்ரீடமை நாங்கள் அடைஞ்சு கொடுத்தாச்சு. இன்னி பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் மட்டும்தான் அடையணும். புரியுதுங்களா உங்களுக்கு? பாவலர் பெருஞ்சித்திரனார் சொல்கிறார், நீங்கள் வந்து கெஞ்சி கேட்கக்கூடாதுன்றார், இறைஞ்சி பெறக்கூடாதுன்றார். நீங்கள் தமிழர் தத்துவத்தில் எல்லா இடத்துலையுமே எல்லா மன்னர்கள், எல்லா புரட்சிகர சித்தாந்தங்கள், எல்லாம் ஜெயிச்சது எதுவெல்லாம் வின்னிங் தியரியோ எல்லாமே சண்டை போட்டு ஜெயிச்சதாக தான் இருக்கும், தட்டி பறிச்சதாக தான் இருக்கும். கெஞ்சி பெற்றதாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தட்டி பறிக்கணும், நீங்கள் அதுக்கு உங்களை தயார்படுத்தணும். ஃபஸ்ட்டு உனக்கும் 2 கை 2 கால், ஒரே இதயம், ஒரே மனசு, ஒன்றே இது. என்ன ஒரு கொஞ்ச காலம் வந்து அவனுக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்காம இருந்தது, கொஞ்ச காலம் உன்னை வந்து இது பண்ணா சோசியோ ரெடியாக நீ வந்து இது பண்ணியிருக்கிற, எத்தனை காலத்துக்கு சொல்லுவேன்னு சொல்லாத.
ஏஐன்னு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் நீ அதையே பேசிக்கிட்டு இருப்பியா? அவங்ககிட்ட நீ இன்னும் எத்தனை நாளைக்குடா நீ வந்து காட்டுமிராடித்தனமா இருப்ப, சண்டை போடுவோன்னு கேட்கறத போலயே இன்னும் எத்தனை நாளைக்கு தான்டா நீ வந்து கை ஒடிஞ்சு போனோம் கால் ஒடிஞ்சு போனதுன்னு திருப்பி கேட்கணும்ல? நீங்கள் எல்லாம் கேட்டால் தானேங்க நீங்கள் பகுத்தறிவுவாதி, எல்லாம் கேட்டால் தானே நீங்கள் முற்போக்குவாதி. ஸோ அங்கே மாற்றம் வரணும்னா இங்கேயும் மாற்றம் வரணும். இங்கே மாற்றம் வர்றதுக்காக பேசுகிறோம், இங்கே வரும் பொழுது அங்கேயும் வரும், அங்கே வரும் பொழுது இங்கேயும் வரும். இப்படி தான். இது வந்து டிவைடிங் ஃபேக்டர் கிடையாது, இது வந்து சோசியோ பாண்டிங் ஃபேக்டர்ஸ். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்டலெக்சுவலாக அதை கொஞ்சம் ப்ராக்ரஸிவாக பார்க்கணுங்க. நீங்கள் வந்து எப்போவுமே எதுவோ சொல்லுவாங்கல்ல, ஒன்று அடைஞ்சாதான் ஒன்று பெற முடியும் அப்படின்னு. ஒன்று இழந்தாதான் ஒன்று பெற முடியும். எஸ், அப்போ எதையாவது ஒன்று இழக்கணும். நிச்சயமாக சின்ன முதலீடுனா பெரிய முதலாளிகள் எல்லாம் சின்ன முதலீடாக தொடங்கியிருக்கிறாங்க. அவர்கள் பெரிய முதலாளிகளாக, பெரிய காம்ப்ளெக்ஸ் ஓனர்களாக, பெரிய கட்டடத்துக்கு முதலாளிகளாக, பெரிய நிறுவனங்களுக்கு முதலாளிகளாக இருப்பதற்கான காரணம் என்ன? நீ இன்னும் அவனை எட்ட பார்த்து கொட்டாயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீ மல்ல மட்டுக்கா படுத்து யோசிச்சுட்டேன்னா பிரச்சனை சால்வ். சரியா? எல்லாம் தனியார் மயமாகிற பொழுது வருஷத்துக்கு 5 லட்சம் அரசு பதவிகள் கூட போட முடியாத அளவுக்கு அரசாங்கம் வீழ்ந்து தாழ்ந்து போன பிறகு எல்லாம் எதையாவது நோக்கி வெவ்வேறு வகையான பல லட்சக்கணக்கான புதிய தொழில்கள், நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான புதிய தொழில்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு. ஸோ எல்லாம் எவால்யூட் ஆகிட்டே இருக்குது. நீ மட்டும் எந்திரிக்கவே மாட்டேன்னு உட்காந்து நீ வந்து அடம்பிடிச்சிட்டா இருக்கக்கூடாது. அப்புறம் உன்னை அடிச்சு தான் மேலே தூக்கணும். புரியுது உங்களுக்கு? எல்லாம் மாறிட்டே இருக்கு. ஸோ நீயும் மாறித்தான் ஆகணும். அது காலத்தின் நியதி, கட்டாயம். மாறியது தான் தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். தகுதியை வளர்த்துக்க. அதுக்கு நீ உன்னை ஒருத்தன் திட்டுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா திட்டுறதுக்கான வாய்ப்பை முறியடிச்சிரு, விட்டுரு. உன்னை ஒருத்தன் தாழ்வா பார்க்கக்கூடியதுக்கு ஏதாவது இருக்கா? போடா, என்னடா உனக்கு எனக்கும், வாடா. சண்டைக்கு மட்டும் இல்லை, நின்று பார்த்துக்கலாங்கிறது. எல்லாத்துக்கும் வாடா, நின்று பார்க்கலாம், வா, உனக்கு என்ன எனக்கு என்ன, எல்லாம் ஒரே தான், வா, உனக்கும் அறிவு எனக்கும் அறிவு, வா, எனக்கு இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு சட்டங்கள் இருக்குது, ஜனநாயக நாடு, மன்னர்கள் இங்கே ஆட்சி ஆளலை. புரியுதுங்களா? 3 வருஷத்தில் ஒரு முதலமைச்சர் ஆகணுங்கிற அளவுக்கு இருக்குது. 3 வருஷத்தில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகலாங்கிற அளவுக்கான வாய்ப்புகள் திறந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எனக்கு இன்னொரு 300 வருஷம் வேணுங்கன்னு பேசக்கூடாது. சரியா? நாங்கள் அதை இருக்கிறோம், அதை வெறுக்கிறோம். அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சமூக தளத்தில் எல்லாரும் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். சார் அந்த ஆசை, பேராசை. இவ்வளோ நேரம் காத்திருந்து பதிலமைத்துக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி.